அதுக்கு தேவையான பொருள் ப்ரோக்கோலி. இது 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இப்படி இந்த பக்கமாக வச்சு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். இப்போ கட்லெட் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிற பொடியை, பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு துண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படி ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப வதங்கணும்னு வேணாம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டால் போதும். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிற ப்ரோக்கோலி அதில் போட்டுடலாம். இப்படி பொடியை கொஞ்சம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சுற்றுனே பொடியாகிடுது. இதை ஒரு நிமிஷம் போட்டு வதக்கிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால காரம் இருக்கும். சீரகத்தூள், தனியாத்தூள், இப்போ தனியாத்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம மிக்ஸ் பண்ண போட்டு இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம ரவுண்டாக பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஆறிட்டோம். ஆறினதுக்கப்புறம் ஷேப் பண்ணிக்கலாம். வேக வச்ச ப்ரோக்கோலியை நம்ம இப்போ ஃபுல்லாக ஷேப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆறினதுக்கப்புறம் ஷேப் பண்ணால் க்ளீனாக வருது பாருங்கள். இப்போ இது நம்ம கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போது நான் ஒன்று ஒன்றா போடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுக்குது. ஒரு பக்கம் திருப்பி எடுக்கிறேன். மெதுவாக திருப்பி விடுங்க. இந்த வீடியோ பாருங்கள். சுவையான ப்ரோக்கோலி கபாப் ரெடி. இந்த வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள் ப்ரோக்கோலி. இது 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இப்படி இந்த பக்கமாக வச்சு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். இப்போ கட்லெட் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிற பொடியை, பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு துண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படி ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப வதங்கணும்னு வேணாம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டால் போதும். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிற ப்ரோக்கோலி அதில் போட்டுடலாம். இப்படி பொடியை கொஞ்சம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சுற்றுனே பொடியாகிடுது. இதை ஒரு நிமிஷம் போட்டு வதக்கிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால காரம் இருக்கும். சீரகத்தூள், தனியாத்தூள், இப்போ தனியாத்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம மிக்ஸ் பண்ண போட்டு இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம ரவுண்டாக பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஆறிட்டோம். ஆறினதுக்கப்புறம் ஷேப் பண்ணிக்கலாம். வேக வச்ச ப்ரோக்கோலியை நம்ம இப்போ ஃபுல்லாக ஷேப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆறினதுக்கப்புறம் ஷேப் பண்ணால் க்ளீனாக வருது பாருங்கள். இப்போ இது நம்ம கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போது நான் ஒன்று ஒன்றா போடுறேன்.
பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுக்குது. ஒரு பக்கம் திருப்பி எடுக்கிறேன், மெதுவாக திருப்பி விடுங்க. இந்த வீடியோ பாருங்கள், சுவையான ப்ரொக்கோலி கபாப் ரெடி. இந்த வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.